நேற்று நடந்த அந்த சிந்துவெளி சிவிலைசேஷனுடைய அந்த ஒரு கூட்டம் வந்து இவரை அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறது நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு சான்றுகள் இருக்கிறது. அந்த சான்றுகளை வைத்துத்தான் நாம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சான்றுகளை வைத்துக் கொண்டு நம்மளுடைய கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம் என்பது வடக்கில் இருக்கின்ற கலாச்சாரத்தை விட பழமையா இருக்கின்ற கலாச்சாரமாக இருக்கிறது என்றதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு கிளைமா இருக்கிறது. அந்த கிளைமுக்கு தான் நாம் வந்து இப்போ ப்ரூஃப் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ப்ரூஃபுக்காகத்தான் இப்போ ஒரு முதலமைச்சர் கூட அந்த $1 மில்லியன் என்று அறிவித்திருக்கிறார். அதாவது சிந்து சமவெளியில் இருக்கின்ற அந்த ஸ்கிரிப்டை வந்து படிக்க முடிந்தால் நிச்சயமாக இதற்கான சான்று வரும் என்று இருக்கிறது. இது ஒரு பெரிய சிவிலைசேஷன் கிளாஷுங்க. அப்ப அந்த சிவிலைசேஷன் கிளாஷ்ல திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவா என்ற அந்த கிளாஷ்ல தான் ரவி வந்து நிக்கிறாரு. அங்கதான் நிக்கிறாரு. இவருக்கு வந்து நீங்க வந்து தேசிய கீசம் இணைக்கிறது, நேஷனலிஸ்டிக் அவுட்லுக் எல்லாம் கிடையாது. நேஷனலிஸ்டிக் அவுட்லுக் இருந்தா வீர் சாவர்கர் போய் அவ்வளவு அந்த அளவுக்கு போய் வீர் சாவர்கர் எப்போங்க வீரன் ஆகிறாரு? வீரன் ஆனதே சாவுக்கு பிறகுதான் வீரராரு. மகாத்மா காந்தி அசாசினேஷன்ல 6th அக்யூஸ்டுங்க இந்த மனுஷன். அவரை போய் வீரன் சொல்லி வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு கோழை கும்பலினுடைய ஒரு பாதையில் இருக்கிற ஒரு மனிதர் தான் ரவி என்கிறார். அப்ப அவரை பொறுத்தவரை வந்து அந்த கம்ப்ளீட்டாக ஹிஸ்டரியை மாற்ற வேண்டும், ஹிஸ்டரியை திருத்தி வைக்க வேண்டும். இந்துத்துவா என்பதுதான் இந்தியாவுடைய கலாச்சாரம், வேற ஒரு கலாச்சாரமும் இந்தியாவில் இல்லை என்று கொண்டு வர வேண்டும் என்றதுதான் இதனுடைய ஒரு உட்பொருளா இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன்.